வணக்கம் ரோலே. அதாகப்பட்டது நம்ம சேலஞ்சோட முதல் வீடியோ இதுதான். இதுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்சை ஃபுல்லா முடிச்சேன், ஒரு சேலஞ்சை சாமி கூப்பிட்டேன். அதே மாதிரி இந்த சேலஞ்சு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முடிவோடு தான் இருக்கேன். அதாகப்பட்டது நண்பர்களே, இந்த வருஷம் எஸ்டிஆர் நியூல ஆரம்பிச்ச அந்த சேலஞ்சு அடுத்த வருஷம் எஸ்டிஆர் நியூல தான் முடியும். ஏன்னா சும்மா 1 மாசம் சேலஞ்சு 2 மாசம் சேலஞ்சு 100 நாள் சேலஞ்சுன்ட்டு எடுத்தியா ஒரே சொருவு 1 இயர் சேலஞ்சு கதை முடிஞ்சது. நண்பர்களே, எல்லா நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுக்கிற மாதிரி நான் இந்த நியூ இயருக்கு 9 ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அதுல முதல் ரெசல்யூஷன் என்னதுன்னா பொம்பளை சோக்கு விடணும். அந்த சோக்கு தனதை மட்டும் விட்டுட்டோன்னா நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ரெசல்யூஷன் 1 பொம்பளை சோக்கு. ரெண்டாவது ரெசல்யூஷன் என்னதுன்னா 2026 போட்டு வச்சிருக்க பிளானை கரெக்டாக பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் மாதம் நோன்பு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். அதெல்லாம் ஒழுங்காக பண்ணிடணும். 3, 4, 5 மூணுத்தையும் சேர்த்தே சொல்லலாம். மூணுத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான். மூணாவது ரெசல்யூஷன் அரியர் வைக்காம பாஸ் ஆயிடணும். அது பண்ணிடணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. 4வது ரெசல்யூஷன் வாரத்துக்கு 4 to 5 வீடியோ கன்சிஸ்டன்சியா போட்டுடணும். 5வது ரெசல்யூஷன் ஜிம்முக்கு தவறாம போயிடணும். ஏன்னா ஜிம்முக்கு போனா மட்டும் போதும், அவங்க பாத்துக்குவாங்கட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. 6வது ரெசல்யூஷன் யாரையும் நம்பக்கூடாது, எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும். ஏன்னா எனக்கு 2025 சொல்லி கொடுத்த பாடம் அப்படி யாரையும் நம்பக்கூடாது, எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெசனை சொல்லி கொடுத்துருக்கு 2025. 7வது ரெசல்யூஷன் என்னதுன்னா கேர்லெஸ்ஸா இருக்கணும். நான் கேர்லெஸ்ஸா இருக்க வரைக்குமே ஹாப்பியா தான் இருந்தேன். 8வது ரெசல்யூஷன் என்னதுன்னா ஒரு விஷயம் நம்ம கிடைக்கிறதுக்கு முன்னாடி அது கிடைச்சா எப்படி இருக்கும் சொல்லி இமேஜின் பண்ணிட்டு இருக்க கூடாது. இன்கேஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆசைப்பட்டது கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஹர்ட் ஆகும் நண்பர்களே. அதனால அது ஒரு நியூஸ். இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரெசல்யூஷனான 9வது ரெசல்யூஷனுக்கு வந்துட்டேன். இந்த வருஷமும் எனக்கு நிறைய கெட்டது நடக்க போன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். 2025 எப்படி குட்னஸ் மட்டும் எடுத்துட்டு வந்தானோ அதே மாதிரி இதுலயும் குட்னஸ் மட்டும் எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான் நண்பர்களே. நாளைல இருந்து வீடியோ ஒழுங்கா போட்டு நம்பிக்கையோட போறேன். வாழ்க வளமுடன். ஃபாலோ பண்ணுங்க.